வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் பங்கமாக இருக்கேடா. ட்ரெய்லர் வேறு மாதிரி இருக்கே. ப்ரெடேட்டர் பேட் லாட்ஸுக்குன்னா அஃபிஷியல் ஃபுல் லுக் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் என்ன மாதிரி கதையை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிற மாதிரியும் தெளிவாக காட்டியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஷாட்டில் பார்த்தீங்களா, ப்ரெடேட்டரும் ஆண்ட்ராய்டும் ஒன்றா போயிட்டு இருக்காங்க பேக் மாதிரி. அதனால தான் ஒருவேளை இந்த படத்துக்கு பேக்குங்கிற அந்த ஒர்க்கிங் டைட்டில் கொடுத்துருப்பாங்களோ. எப்படி பார்த்தாலும் ட்ரெய்லர் அல்டிமேட்டாக செம்மையாக இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த ப்ரெடேட்டர் லோரை எதுவும் வேறு மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரியும் தோணுது. லைட்டாக இல்லை ஹெவியாகவே இந்த பக்கம் ஏலியன் பிளான்டஸ் கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் ஏலியன் vs ப்ரெடேட்டர் வரப்போகிறது உறுதி. இப்போதைக்கு இந்த ட்ரெய்லரை மொத்தமாக பிரித்து மிஞ்சிருவாமா. ஓப்பனிங் ஷாட் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டாக தான் வரப்போகிறாங்க. சிந்தட்டிக்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஏலியன் பிரான்சஸில் பார்த்துருப்பீங்க டேவிடு. இதுக்கு முன்னாடி ஏலியன் ராமுலஸில் ஆண்டியா பார்த்துருக்கலாம். அதே மாதிரி இவளுமே ஒரு வித்தியாசமான சிந்தட்டிக். இந்த படத்தோட ஒன் ஆஃப் த மெயின் லீடாகவும் வரப்போகிற மாதிரி தான் தெரியுது. இவளை ரீபூட் பண்ணுற மாதிரி இந்த சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா மதர் 65278 சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மதர்ஷிப் ரெஃபரன்ஸ் தான். இதுக்கு முன்னாடி ஏலியன் ராமுலஸில் மதர் 9000 இருக்கும். இதை மட்டுமே வச்சு எவ்வளோ டைம் கேப் இருக்குது ஏலியன் ராமுலஸ்க்கு இதுக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. பட் இது ரொம்பவே ஃபார் ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேயுமே ஹைடெக் வெப்பன்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த டேட்டா டிஸ்பிளே அண்ட் ஆல்சோ இங்கே யூஸ் பண்ணுற ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுறது வெப்பனுமே சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால மோர் லைக் ஒரு 50 years கேப் இருக்க வாய்ப்புகள் அதிகம். பார்ப்போம், படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தியாவை ரீபூட் பண்ணுற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. ரீபூட் எதுக்கு பண்ணுறாங்க? வெல், தியா பாசிபிளி இந்த இடத்துல கிராஷ் லேண்ட் ஆகியிருக்கணும் தான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ரபிள்ஸ் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே அந்த வேலன் யுட்டானியோட அந்த சிம்பிள்ஸோடய இருக்கிற கந்தனால பாசிபிளி தியாவும் இந்த கிராஷ் லேண்டிங்கில் ஒரு பாட்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ப்ரெடேட்டருமே முதுகில் இந்த பக்கம் நம்ம தியாவை சுமந்து போயிட்டு இருக்கும்போது கீழே பாருங்க ஏகப்பட்ட சிந்தட்டிக்கும் அடி வாங்கி கீழே கிடக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ மஞ்சங்களை அனுப்புறதுக்கு பதிலாக வெறும் சிந்தட்டிக்ஸ் அந்த ஆண்ட்ராய்ட் ரோபோட்ஸாவே பாசிபிளி இந்த பக்கம் வேலன் யுட்டானி இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா தியா ஒரு ஷாட்டில் இந்த ரொம்ப மோசமான உலகம், யூனிவர்ஸ்லேயே பயங்கரமான உலகம் அப்படின்னு சொல்லி ஓவராக பில்டப் கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு மஞ்சங்க வரத்துக்கு கொஞ்சம் யோசிப்பாங்களே. ஸோ வெறும் சிந்தட்டிக் ஆர்மியே இங்கே அனுப்பப்பட்டிருக்கலாம். ஐ மீன் இந்த ஷாட்டில் இருக்க எல்லாருமே சிந்தட்டிக்காக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அண்ட் முகமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி? அண்ட் ஆல்சோ ஃபீல்டு யூனிட்டுங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இறங்கி சண்டை போடக்கூடிய கேரக்டராக தானே இருக்கணும். இந்த படத்தில் மொத்தம் 2 வித்தியாசமான பிளானட்டை காமிக்க போகிறாங்க. மொதல் பிளானட்டுங்கிறது இது கம்ப்ளீட்லி பேரன் லேண்டாக இருக்குது. அண்ட் பாசிபிளி தான் எவ்ஜாடா பிளானட்டாக இருக்கணும்னு நம்புகிறேன். இங்கிறது தான் கதை ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே தான் நம்ம மெயின் ஹீரோவை பார்க்க போகிறோம். எஸ், இந்த படத்தில் நம்ம ப்ரெடேட்டரை ஹீரோவாக பார்க்க போகிறோம், வில்லனாக கிடையாது. ஹீரோக்கு பேருமே கொடுத்துருக்காங்க டெக். என்ன பேர் என்ன சம்மந்தம் சத்தியம் ஐடியா இல்லை. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு யாவ்ஜா எந்த ஒரு ப்ரெடேட்டருக்கும் பேர் கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் தான் கீழே காமிப்படுங்க. இவர் பேட் பிளட் ப்ரெடேட்டராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதாவது மோர் லைக்லி அந்த யவ்ஜாவோட மொத்த கல்ச்சர்லேருந்து வெளிவந்த அந்த குரூப்பை தான் பேட் பிளட்னு சொல்லுவாங்க. ரோக் ப்ரெடேட்டர்ஸ். அவங்க எந்த ஒரு ரூல்ஸுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால தான் முகத்தில் நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு மார்க்குமே கிடையாது, மாஸ்க்குமே இல்லை, வெப்பன்ஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மாஸ்க் எப்போ கொடுப்பாங்கன்னா நீங்கள் ஒரு ஜீனமாஃப் இல்லைனா விற்த்தியான ஒரு ஹண்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்களை பிளட்டடாக வந்து மாற்றிடுவாங்க, இல்லை மார்க்டாக மாற்றிடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு மாஸ்க் அண்ட் டெக்னாலஜிங்கிறது கொடுக்கப்படும். அது வரைக்கும் நீங்கள் சாதாரண ஒரு ப்ரெடேட்டராக தான் சுற்றிட்டு இருப்பீங்க, யங்கஸ்டாக இருப்பீங்க. இந்த லோர் பெருசுங்க. ஸோ அந்த வகையில் இவர் பேட் பிளட்டாக எந்த ஒரு ரூல்ஸுக்கும் அடிப்பணியாத ஒரு குரூப் சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்க சான்சஸ் அதிகம். அதனால தான் இவங்களை ஹண்ட் பண்ணுறதுக்கு இந்த எல்டர் ப்ரெடேட்டர் வந்திருக்காருன்னு தோணுது. ஒரு கிளானோட லீடர்ஸாக எல்டர்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் எல்டர்ஸ் சொல்கிறது தான் அந்த கிளானுக்கே வேத வாக்கு. அப்படி இருக்கும்போது எங்கள் பேச்சை கேட்காமலாடா நீங்கள் ரூல்ஸ் மீறீங்க அப்படின்னு சொல்லி இந்த குரூப்பை அடிக்கிறதுக்காக வந்திருக்காரு போல. அதில் பல பேரை போட்டு தள்ளியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபைட்டு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த உலகத்தையும் பாருங்களேன், ரொம்ப லைக் பேரன் லேண்டாக எந்த ஒரு உயிருமே இல்லாத ஒரு உலகமாக தான் காமிச்சிருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேல் மாதிரி ஒரு திமிங்கல மாதிரி ஒன்று செத்து கிடக்குது. விச் மீன்ஸ் இந்த இடம் மேபி ஒரு கட்டத்தில் தண்ணீரால் நிரம்பி இருக்கணும். இப்போ கம்ப்ளீட்டாக வறண்டு போயிருக்கு போல. அண்ட் ஆல்சோ இங்கே 2 ஸ்டாச்சுஸுமே வைக்கப்பட்டிருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்த அவங்க மேபி ஒரு கொலோசியமாக கூட பயன்படுத்தி இருக்கலாம். மேபி லைக் யங் வாரியர்ஸ்க்கு ட்ரைனிங் பண்ணக்கூடிய ஒரு இடமா அவங்க காமிக்க வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் இப்போ லேட்டஸ்டாக ப்ரெடேட்டர் கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொலோசியம் மாதிரி ஒன்று இடத்த பார்த்துருப்போம். அங்கே கிளாடியேட்டர் ஃபைட்லாம் நடத்திட்டு இருப்பாங்க. வார்லட் ப்ரெடேட்டர்னு சொல்லி பயங்கரமான ஒருத்தனை இறக்கியிருப்பாங்க. அந்த லொக்கேஷன் அங்கே இருக்க அந்த ஷார்ப்பான மவுண்டன்ஸ் மாதிரியே இந்த பேரன் லேண்டும் ஃபீல் ஆகுற சமயத்தில் ரெண்டுமே ஒரே கிரகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அந்த கிரகமும் என்னன்னு தெரியல, இது என்னன்னு தெரியல. மேபி எவ்ஜாடா பிளானட்டுங்கிற மாதிரி சொல்லாங்க, பார்ப்போம். இங்கே தான் அந்த எல்டர் வெள்ள முடி வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அடிச்சு பொழந்துட்டு ஒரு ஷிப்பில் நம்ம ஹீரோவை ஏற்றி அனுப்புகிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோவா அந்த ஷிப்பில் இருக்க ஒரு கிராப்ளிங் ஹுக் மூலியமாக இழுத்துட்டு போகிறாங்க. அந்த ஷிப்புமே இந்த ஷாட்டில் அப்படியே கிளம்பி பறக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் மேபி இந்த பிளானெட்டில் அது வந்து கிராஷ் லேண்ட் ஆகியிருக்கலாம். நீ என்னடா பேட் பிளட்டாக சுற்றிட்டு இருக்க சின்ன பையன், உங்களுடைய வழிமுறைகளை நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு விற்த்தியான கில்லை எடுத்துட்டு இங்கே வா. அப்படி நீ கில்லை எடுக்கலனா உனக்கு சம்மந்தப்பட்ட யாராவது நான் போட்டு தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மிரட்டி அமைச்சிருப்பாரோ என்னமோ. அந்த பைபிளை இப்போதைக்கு பயங்கரமான ஒரு பிளானட்டுக்கு வந்து கில் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அவருடைய வெப்பன் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 4-5 ஸ்மோக் பாம்பு இருக்க மாதிரி தெரியுது. ஒரு ஷூரிக்கன் இருக்குது, அம்புவில் இருக்குது, கத்தி வச்சிருக்காப்புல, அண்ட் பேக்கில் மெட்கிட் இருக்குது. அவ்வளோதான். மாஸ்க் இல்லை, இன்விசிபிளாக மாறக்கூடிய அந்த க்ளோக் இல்லை,
லேசர், அந்த ட்ரையாங்கிள் லேசர் எதுவுமே கிடையாது. அகைன் முன்னாடி சொன்னல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கில் எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்படும். அந்த வகையில் இந்த பைபுலியோட ஃபர்ஸ்ட் ஹண்டே இதுதான். அந்த ட்ரெய்லருமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹண்ட் லாஸ்ட் சான்ஸ். வழக்கமாக ஜீனமாஃபை கொள்றவங்க தான் மக்டா மாற்றப்படுவாங்க. பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அந்த வேலன் யூட்டன் லிங்க் நிறைய இருக்க அந்த காரணத்தினால ஜீனமாஃப் ஏலியன் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் போல தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம். ரொம்பவே மோசமான பிளானட் அப்படின்னு சொல்லும்போது கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிற மாதிரி சுற்றி இருக்க எல்லா உயிரினங்களும் அவரை கொள்ள பார்க்குது. லிட்டரலாக பிளான்ஸு, பூக்கள், சுற்றி இருக்க அந்த செடி கொடிகள் முதற்கொண்டு இந்த பக்கம் நம்ம டெக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ண ட்ரை பண்ணுது. பறக்கிற மிருகத்தை காமிச்சிருக்காங்க, அது கம்ப்ளீட்லி நியூ. அதை தீயா டேக் ஓவர் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ தீயாவும் இங்கே தனித்து விடப்பட்டிருக்கா போல தாங்க எனக்கு தோணுது. அகைன் முன்னாடியே சொன்னல, ஒரு ஷிப் பாசிபிளி இங்கே வந்து கிராஷ் லேண்ட் ஆகியிருக்கலாம். அது வந்து தீயா பாசிபிளி அவளுடைய சொந்த உலகத்துக்கோ இல்லை வேலன் யூட்டனியோட அந்த கேம்புக்கோ போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா போல. நடுவில் தனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அந்த ப்ரெடேட்டர் இருக்கட்டுமே சொல்லி வம்படியாக வந்து ப்ரெடேட்டருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியுது. பயங்கரமாக சண்டை போடவும் செய்கிறா. ஸோ ஆப்வியஸாக ஒரு ஃபீல்ட் ஏஜென்ட், பயோ வெப்பனுங்கிற மாதிரி ஓப்பனாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே சண்டை போட்டு தெரியும். ப்ரீவியஸ் ஆண்ட்ராய்ட் சிந்தட்டிக் மாதிரி இல்லாமல் இவங்க எல்லாருமே மேட் டு ஃபைட்டுங்க. அதை தொடர்ந்து ப்ரிடேட்டராலேயோ இல்லை வேற ஒரு மிருகத்தாலேயோ வந்து பார்த்தீங்கன்னா அவள் பாதியாக கட் பண்ணப்படுறான். அந்த இடத்துல இருந்து ப்ரிடேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லி நம்ம தீயாவை பேக் மாதிரி முதுகிலே மாட்டி சுமந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெடேட்டர் ஹீரோவாக வச்சுட்டோம், ப்ரெடேட்டர் பேசுகிறத நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணல. அதனாலேயே தீயாவை ஒரு டிரான்ஸ்லேட்டராக இங்கே வச்சிருக்காங்க தான் எனக்கு தோணுது. தீயா வந்து ஒரு சிந்தட்டிக்காக இருக்க அந்த சமயத்தில் அவளுக்கு ஆப்வியஸாக ஏகப்பட்ட லாங்குவேஜ்ங்கிறது தெரியும். யவுஜா லாங்குவேஜுமே அதில் ஒன்றா அமையலாம். டைரெக்டாகவே பேசுகிற மாதிரியும் சில ஹியூமர் சீக்வன்ஸுமே வச்சிருக்காங்க. ரொம்ப ஹியூமராக போனாலாம் நல்லா இருக்காது. ஹியூமர் இருக்கணும் தான், அதோட ப்ரெடேட்டருக்கு ஒரு டார்க்கான டோன் தேவைப்படுது. அதை புல் ஆஃப் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். பட் இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்க அந்த ஹியூமர் ஓகேஷா எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல தீயா டெக்கை பார்த்து நீ கில் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த மான்சரை கொல்லவே முடியாது, அன்கில்லபிள் மான்சரை கொலை பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன், உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹண்டே மோசமாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு. அப்போ தான் அந்த மான்ஸ்டரையுமே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. படு பயங்கரமாக உடம்பு முழுக்க முள்ளாக இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான வேற மாதிரி ஒரு மான்ஸ்டர். இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே எந்த ஒரு படத்துலையுமே இந்த மான்ஸ்டரை பார்த்ததே கிடையாது. அன்கில்லபிள் மான்ஸ்டருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ மீன் பார்க்கவே அப்படிதாக தெரியுது. பட் எனக்கு என்னமோ படத்தில் இதை ஒரு ட்விஸ்ட்டாக அமைக்கலாம் தான் தோணுது. பிகாஸ் அன்கில்லபிள்னு சொல்லி இந்த மான்சரை காமிச்சு படத்தில் உண்மையாகவே அன்கில்லபிள் மான்சராக ஜீனமாஃபை இறக்குனாங்கன்னா எப்படி இருக்கும்? குட்டி குட்டி ஜீனமாஃபை சொல்ல, அந்த குவீன் ஜீனமாஃபை சொல்கிறேன், பயங்கரமான அந்த ஜீனமாஃபை இறக்குனாங்கன்னா தாறுமாறாக இருக்கும். ஏன்னா ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ்குள்ளேயே அல்டிமேட் ப்ரிடேட்டராக நம்ம ஏலியனை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ஜீனமாஃபை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் படத்தில் ஒரு ட்விஸ்ட் வரும். இல்லைனா பாசிபிளி எங்கேயாச்சும் ஒரு ஜீனமாஃபை ரெஃபரன்ஸ் இருக்கும் போல தான் தோணுது. பார்ப்போம். ஏன்னா ஏலியன் எர்த்துங்கிற ஒரு சீரிஸும் வரப்போது. அந்த சீரிஸில் ஸ்பெசிஃபிக் 2-3 ஷார்ட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விதவிதமான அந்த பிளான்ஸோட சாம்பிள்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த பிளானட் வேற த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளானட் அந்த யூனிவர்ஸாக இருக்க அந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய அந்த பிளான் சாம்பிள்ஸ் பாசிபிளி ஏலியன் எர்த்தில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஏலியன் எர்த் அண்ட் ப்ரெடேட்டர் பேட்லாண்ட்ஸ் சைட் பை சைட் நடக்கிற ஸ்டோரியா கூட அமையலாங்க. டைம்லைன் கன்ஃபார்ம் பண்ணாலே புரிஞ்சிடும், பண்ண மாட்டேங்கிறாங்களே. இந்த ஷாட்டில் நம்ம இது வரைக்கும் ப்ரெடேட்டர் ஹண்ட் பண்ண எல்லா விதமான அந்த ஸ்கல்ஸ் காமிக்கப்பட்டிருக்கேன். டெக்கை ஹண்ட் பண்ண ப்ரெடேட்டர்ஸ் கிடையாது. டெக்குக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹண்ட்டு. பட் டெக் வந்த ஷிப்பில் பாசிபிளி இந்த பக்கம் நிறைய ப்ரெடேட்டர்ஸ் சில ஹண்ட்ஸ் அப் பண்ணியிருக்கலாம். அந்த ஹண்ட்டுக்கான சில ஈஸிரிக்ஸ் அதை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த ஸ்கல்லை திரும்ப காமிக்கிறாங்க. என்ன ஸ்கல்லுன்னு தெரியல. இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து ஏலியனுக்கான ஸ்கல்லுங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலும் அந்த லுக்கலைக்காக எனக்கு ஃபீல் ஆகலைங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஏலியன் மாதிரி தோணுதுங்கிறது கீழே காமிப்பாருங்க. பக்கத்தில் இருக்கிறது ஒரு கொரிலாவோட ஸ்கல் மாதிரி இருக்கு. காங்கோட ஸ்கல்லுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல தீயா நம்ம ப்ரெடேட்டரை பார்த்து நீ இங்கே ஹண்டராக வர்ற ஒரு ப்ரேவாக வந்திருக்கேன், உன்னை தான் மற்றவங்க ஹண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்ல ப்ரெடேட்டர் சம்மகாண்டாகி நான் ஒன்றும் ப்ரே கிடையாது அப்படின்னு பேசுது. என்னென்ன பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க? இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம லைவ் ஆக்ஷனில் ப்ரெடேட்டர் பேசுகிறத பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ப்ரெடேட்டர் கில்லர்ஸ் ஆஃப் கில்லரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ப்ரெடேட்டர் வார்லார்ட் ப்ரெடேட்டர் மிகப்பெரிய ஸ்பீச்சை கொடுத்துருப்பாப்ல. இந்த ப்ரெடேட்டர்ஸ்க்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம கிளிக்கிங் சவுண்டாக தான் அதை பார்த்துருப்போம். பட் இங்கே ஒரு ஃபுல்ஃப்ளெஷ்ட் லாங்குவேஜாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அகெயின் ப்ரெடேட்டர் லோரை வேற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங் ப்ரெடேட்டருக்கு கோவலாம் வருது, சிட்டி கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய வித்தியாசமான எமோஷன்ஸை டெக்கை வச்சு ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் த மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் அவர் தான் ஹீரோ, அவர் கூட நம்ம கனெக்ட் ஆகணும். பேர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன, நடுவில் வேலன் யூட்டனியோட அந்த கேம்புக்குள்ளேயே தியா அண்ட் நம்ம டெக் 2 பேருமே வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அதில் ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ்க்கு நடுவில் இந்த டெக் வந்து பார்த்தீங்கன்னா சண்டையும் போடுறாரு. முக்கியமாக அவங்களுடைய வெப்பன்ஸ் எடுத்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே யூஸ் பண்ணுறாரு. வழக்கமாக ப்ரெடேட்டர்ஸ் அது பண்ணாது, தங்களுடைய வெப்பன்ஸை மட்டும் தான் கையாளும். ரொம்பவே ரேர் ஒகேஷன் எனிமீஸோட அந்த வெப்பன்ஸ் எடுத்து அது யூஸ் பண்ணுறது. கல்ச்சர் அண்ட் ரூல்ஸ்லேயே அது இருக்க அந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய டெக் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாத்தையுமே மீறி சர்வைவ் ஆகணுங்கிற தாட்டில் மட்டும் தான் இருக்காப்ல. ஸோ இங்கே இருக்கிறது சிந்தட்டிக்காக ஹியூமனாக தெரியல, பட் ஒரு பயங்கரமான ஃபைட் காத்துட்ருக்கேன். அண்ட் இந்த இடத்துல நம்ம டெக்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தியாவுமே அவங்களை கிரியேட் பண்ண வேலன் யூட்டனுக்கு ஆப்போசிட்டாகவே நிற்கிற மாதிரி தெரியுது.
அந்த ப்ரொமித்தியஸில் இருந்த டேவிட் மாதிரி அவர் எப்படி அந்த ஜீனோமார்ஃபை பாதுகாக்கணும் அதை வளர்க்கணும்னு நினச்சி மனுஷங்களுக்கும் அந்த மொத்த கம்பெனிக்கும் ஆப்போசிட்டாக நின்னாரோ அதே மாதிரி தியாவுமே இந்த இடத்துல வேளாண் யூட்டனுக்கு ஆப்போசிட்டாக நின்று பிரெடிட்டருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. பிரெடிட்டரோட அந்த ஹண்ட் அந்த மிகப்பெரிய மிருகத்தை கொல்றதுக்கும் அவன் ஹெல்ப் பண்ண போகிறான் தான் தோணுது. பிகாஸ் இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தியா ஒரு மாறு வேஷத்தில் வந்து தன்னுடைய ரெட்டினல் ஸ்கேனை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஃபைனல் ஷாட்டில் இந்த பக்கம் அந்த மிகப்பெரிய மிருகத்தோட ஒரு பெரிய ரோபோட் சண்டை போடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கலாம். அந்த ரோபோட்டை தான் ஃபர்ஸ்ட் தியா இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்திருக்கான்னு நம்புறேன். இந்த மிருகத்தை கொல்றதுக்காக தியா அண்ட் டெக் ஒன்றா சேர்ந்து சண்டை போட போகிறாங்க. ஏலியன் வெர்சஸ் பிரெடிட்டர் மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. அண்ட் இந்த மொத்த பிளானட்லேயுமே இந்த ஒரு மிருகம் தான் இருக்காங்கிற கேள்வியுமே எழுப்புது. ஏன்னா படம் முழுக்கவே இதே மாஸ்டரை தான் திரும்ப திரும்ப காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாஸ்டருக்குன்னு குடும்ப குட்டிலாம் இல்லையா? ஆர் மேபி இதே வேளாண் யூட்டனியால் உருவாக்கப்பட்ட ஒரு மான்ஸ்டராக இருக்கக்கூடாது. வித் த ஹெல்ப் ஆஃப் ஜீனம் ஆஃப் டிஎன்ஏ ஒரு அல்டிமேட் பிரெடேட்டரை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற தாட்டில் வேளாண் யூட்டனியே இப்படி ஒரு ஏலியனை உருவாக்கவும் செஞ்சுருக்கலாம். பண்ணக்கூடிய பசங்க தான். ஏன்னா அகைன் ஒரே மான்ஸ்டரை திரும்ப திரும்ப காமிக்க முடியாதுல்ல. அதுக்கான ஒரு இனம் இருக்கணும் இந்த பிளானட்டில். அது எங்கேயாவது எடுத்து பிறந்து வந்திருக்கணும். இந்த கிராஷ் சைட்டில் இந்த மிருகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க அந்த காந்தரால மேபி இது யூட்டானியால் உருவாக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஏலியன் கிரிச்சராக இருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். என்ன தான் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ட்ரெய்லர் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த பிரெடேட்டர் ஃப்ரான்ச்சைஸோட லோரை சூப்பராகவே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த டேரெக்டாகவே ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் கூட லிங்க் ஆகுதா, ஏலியன் வர்சஸ் பிரெடேட்டருங்கிறது நடக்குதா இல்லையான்னு. ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு பிரெடேட்டர் பேட்லான்ஸ்க்காக காத்துட்ருக்கீங்க? உங்களை தாட்ஸ் உங்களோட ரிவ்யூஸ் இந்த ட்ரெயிலர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான நோடியில் மேம்பட்டு நேர்ந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். ஓ வாட்டா.